பிஓ தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு அந்த முதல் டெஸ்டோட மேக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் பார்க்க போறோம். பிஓ எக்ஸாமோட முதல் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அந்த முதல் எக்ஸாமோட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? சரி, ரைட். அப்படியே இந்த முதல் சம் பாருங்க. இந்த முதல் சம் என்ன கொடுத்துருக்க பாத்தீங்கன்னா போர்ட்மாஸ் ரூல்ல யூஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஃபுல்லா போர்ட்மாஸ் ரூல் கான்செப்ட் தானே. அப்போ போர்ட்மாஸ் ரூல்ல நம்ம சால்வ் பண்ற இதை தான் நம்ம இதில் கொடுத்துருக்கேன். கேட்டதுனா சரி, ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன சம் கொஞ்சம் லென்த்தா இருக்கு. எக்ஸாம்ல இவ்வளவு லென்த்தா கேட்பான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு லென்த்தா அந்த மாதிரி இப்போ 2 சம் போட்டு பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போர்ட் மாஸ் ரூல்ல எப்படி கேட்டாலும் ஆன்சரை போட்டுருவீங்க. இப்போ அதனால கொஞ்சம் லென்த்தா இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ பொறுமையா நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ மேல உள்ள தனியா சால்வ் பண்ணணும், கீழே உள்ள தனியா சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் மேல உள்ளதை எடுத்துக்கிறேன். மேல என்ன இருக்கு பாருங்க. 119 minus 48 6 plus 7 into 12 by 3 plus 8. அதுல மேல பார் போட்டிருக்காங்க. பிராக்கெட் அப்படி முடிச்சு. அப்ப நான் என்ன பண்ணா அந்த நியூமரேட்டரை மட்டும் எடுத்துட்டு நான் அதை மட்டும் சால்வ் பண்றேன். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு தெரியும் நம்ம போர்ட் மாஸ் முதல்ல எதை சால்வ் பண்ணுவோம்? இந்த மாதிரி பார் போட்டு அதானே ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். சரி, இப்போ அப்படியே சால்வ் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதாதுங்க, அதை மட்டும் பண்ணுங்க. சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது, 15 மைனஸ் இருக்கு. இது அப்படியே எழுதிட்டேன். இப்போ 3 மைனா இந்த பார் எதுல போடுறாங்களோ அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். இந்த பாருக்கு கீழே 3 - 8 இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் 3 - 8 தான் எழுது, -5 தானே. அப்போ 3 - 8ங்கிறது -5. இப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறி வருமா? அப்போ 15 + 5 அப்ப எவ்வளவு? 20. அப்ப நான் இதோட வேல்யூ போச்சு 20. அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த பாரை முடிச்சுட்டு அந்த சின்ன பிராக்கெட் நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. அடுத்த பெரிய பிராக்கெட், இந்த பிராக்கெட் செட் பிராக்கெட். அப்போ இந்த செட் பிராக்கெட்ல உங்களுக்கு தெரியும் இது இவ்வளவுத்தையுமே நான் இந்த ஆன்சரை முடிச்சாச்சு. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவிஷன். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த 12 3 டிவைட் பண்ண எவ்வளவு வரும்? 4 தானே. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ 12 3க்கு டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா 4 பாத்தீங்கன்னா 12 / 3. அப்ப இந்த வேல்யூ எவ்வளவுன்னு தெரியும் உங்களுக்கு, 4. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணுவீங்களா? 5. அப்போ 5 × 4 எவ்வளவு? 20. ஏற்கனவே இங்க என்ன மைனஸ் இருக்குதா? அப்ப 20 மைனஸ் இதுவும் 20 தான். அப்ப ஆன்சர் 0 ஆகி போயிடும். அப்படின்னா இதோட இந்த பிராக்கெட்டோட மொத்த ஆன்சர் எவ்வளவு ஆகி போச்சு? 0 ஆயிட்டு. பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு தெரியும் 7 × 0 என்னது? 0 தானே. அப்படின்னா மொத்தத்துல இவ்வளவு டேர்முமே எவ்வளவு ஆகி போச்சுன்னா 0ன்னு ஆகி போச்சு. அப்ப மிச்சம் இருக்குது இவ்வளவு மட்டும் தான். அப்ப இதை மட்டும் ஆன்சர் போட்டுக்கலாமா? சரி, இப்ப அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, டிவைட் பண்ணுவீங்க. 48 6 டிவைட் பண்ண எவ்வளவு வரும்? 8 6 48. உங்களுக்கு தெரியும் 8 6 48 தானே. அப்ப இதோட வேல்யூ எவ்வளவு? 8. எவ்வளவு இருக்குது? 119 -8. அப்ப எவ்வளவு வருது? 111 வரும். அப்ப 111 வர மாதிரி மேல ஆன்சர் 2 ஆன்சர் இருக்கு. இதுவும் 111 இது. இப்ப நியூமர் 111ல ஏதாவது ஒரு ஆன்சர் தான் நீங்க தைரியமா டிக் பண்ணிடலாம். இப்ப 2 ஆன்சர் இருக்கிறதுனால இந்த டினாமினேட்டரை சால்வ் பண்ணி தான் ஆகணும். கேட்டு தானே? அப்ப டினாமினேட்டர் அதை சால்வ் பண்ணும். அப்ப டினாமினேட்டர்ல என்ன இருக்குங்கிறத நான் எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட். டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னா 24 டிவைட் 3 plus 9 of 3 plus bracketக்குள்ள 2 minus 8 minus 4. 8 - 4க்கு பார் போட்டுருங்க. அங்க ஒரு டிவைட் 6 இருக்குது. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு டிவைட் 6. அப்ப நான் அடுத்து என்ன பண்றேன்னா அந்த டினாமினேட்டர் உள்ள உங்களுக்கு தெரியும் நம்ம ரூல் படி ஃபர்ஸ்ட் எங்க பார் அந்த சின்ன பிராக்கெட். ஓகேவா? அப்போ உங்களுக்கு தெரியும் 8ல 4 மைனஸ் பண்ண அளவு 4. ஓ 8ல அப்ப இங்க 52 இருக்குது, இங்க மைனஸ் இருக்குது. 8 - 4 எவ்வளவு? 4. இனி 50ல இருந்து 4 மைனஸ் எவ்வளவு வரும்? 48. இனி அடுத்து உங்களுக்கு தெரியும் டிவைடுக்கு பிறகுதான் இங்க பிளஸ் எல்லாம் பண்ண கேட்டதுன்னா அப்ப டிவைட் பண்ணீங்கன்னா 48 டிவைட் என்ன இருக்கு, அங்க 6 இருக்கு பாத்தீங்களா?
அப்போ இந்த பிராக்கெட்டை முடிச்சுட்டு அந்த டிவிஷன் நான் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு தெரியும் 48 6 டிவைட் பண்ணா 8 தானே, ஏன்னா 6 8 6 ஆர் 48. அப்போ இதோட வேல்யூ எவ்வளவு தெரிஞ்சு போச்சு? 8. இனி அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? தனியா ஒரு ஆஃப் இருக்குது, டிவைட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாமா? எனக்கு தெரியும் பாரு பிராக்கெட்டை முடிச்சாச்சு, அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாமா? அப்ப ஆஃப்னா என்னது? மல்டிப்ளை பண்றது தானே. அப்போ 9 × 3 எவ்வளவு? 27. அப்பனா இதோட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்? 27 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து டிவைடர் இருக்கு பாத்தீங்களா? டிவைட பண்ணுங்க. 24 3 ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 8. இனி மிச்சம் அப்படியே எழுதுங்க. இதோட வேல்யூ 8 மைனஸ் 9 27 போட்டுட்டோம். அடுத்து என்ன? பிளஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஒரு இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பிளஸ் வேல்யூ ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிக்கலாமா? 8 பிளஸ் 8. அப்ப 8 பிளஸ் 8 எவ்வளவு? 16. 16 மைனஸ் 27 என்னது? மைனஸ் 11. அப்ப இதோட வேல்யூ எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா மைனஸ் 11 வருது. ஏற்கனவே நமக்கு நியூமரேட்டர்ல எவ்வளவு வந்தது? நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்தது? பாத்தீங்கன்னா 111 வந்தது. அப்ப 111 டிவைட் பை என்னது? மைனஸ் 11. அப்ப நம்ம ஆன்சர் வந்து 111 டிவைட் பை மைனஸ் 11. உங்களுக்கு தெரியும் மைனஸ் மேல தான் போடும். அப்ப மைனஸ் 111 டிவைட் பை 11 அப்படிங்கிறது நம்முடைய ஆன்சர். அவ்வளவுதான். சரியா? அப்ப மேல சிம்பிள் பண்ணா 111 வருது, கீழே சிம்பிள் பண்ணா மைனஸ் 11 வருது. அப்ப மைனஸ் எப்போ உங்களுக்கு தெரியும்? மேல தானே போட்டுருப்பாங்க. அப்போ மைனஸ் 111 டிவைட் பை 11ங்கிறது நம்முடைய ஆன்சர். ஓகேவா? சரி, அப்படின்னா நம்ம ஆன்சர் என்னது? அந்த ஏ ஆப்ஷன். ஏ ஆப்ஷன் மைனஸ் 111 டிவைட் பை 11ங்கிறது. ரைட். நம்மள கண்டிப்பா இவ்வளவு லெங்தா கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் லெங்தா ஏன் வச்சு இந்த மாதிரி 2-3 சம்ஸ் போட்டு பார்க்க உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரியா? சரி. இருந்தாலும் சொல்ல முடியாது கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல. ஏன்னா பியூ எக்ஸாம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஹை லெவல் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? அதில் கண்டிப்பா சொல்ல முடியாது. இப்போ டஃபா இடத்துல எனக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த லெவல்ல தான் எக்ஸாம்ஸ் எடுத்துருக்கு. ஓகேவா? செகண்ட் சம் பாருங்க. இப்போ இந்த சம்பள இது பண்ண சொல்ல உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. a root of b root of ஒரு c root of எவ்வளவு கொடுத்துட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு x இருக்குன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இங்க x க்கு அப்புறம் எதுவுமே இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணா அந்த x ஓட பவர்ல இந்த abc இப்படி வந்துடும். 1/a 1/b 1/c. அதாவது இங்க இருக்க நம்பர் இருக்கு பாத்தீங்களா? இத இந்த நம்பரோட பவர்ல 1/, போட்டு 1/a 1/1/c. இதுதான் இதோட ஃபார்முலா. இங்க மேல இருக்கதா நீங்க என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா இந்த வேல்யூ எல்லாம் 1/, போட்டு இந்த நம்பரோட பவர்ல அப்படியே என்ன பண்ணாவது பெருக்கிட்டா போதும். சரியா? சரி. அப்போ இது எப்படி பண்ணலாம் பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இருக்குது? 343 இருக்குது. ஏற்கனவே இதோட பவர்ல அங்க ஒரு 3 இருக்குது. அப்ப 3 × போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சைடுல நம்பர் அப்படியே போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? இந்த சைடுல நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பர் அப்படியே போட்டுவோம். அப்போ 343 ஒரு 3 இருக்குது. இந்த 2 3 இருக்கு பாத்தீங்களா? அது எப்படி போகணும்னா இன்று 1/3 × 1/3. அப்போ உங்களுக்கு தெரியும் 343 இந்த ஒரு 3 அடிச்சு விட்டுலாம்ப்பா. ஒரு 3 அடிச்சு விட்டுலாம். 343 எதோட கியூப்? 7ஓட கியூப் தானே. அப்போ 7/3. ஏற்கனவே அங்க என்ன ஒரு 1/3 இருக்குது. இந்த 3 கேன்சல் ஆயிடும். அப்ப எவ்வளவு வருது? 7 × இனி இதே மாதிரி இதை நம்ம சிம்பிள் பண்ணோம். அப்போ உங்களுக்கு தெரியும் 216 இருக்குது. ஏற்கனவே இந்த சைடுல ரைட் சைடுல பவர் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 3 என்ன சொன்னேன்? 1/, போட்டு பெருக்க சொன்னா அப்போ 1/3 × 1/. அப்போ இல்ல ஒரு 3 கேன்சல் பண்ணிடலாம். 216 6ஓட கியூப் தானே. அப்போ இது 6/3. ஆல்ரெடி அங்க என்ன ஒரு 1/3 இருக்குது. 3 கேன்சல் ஆயிடும். 6/4 6 வரும். அப்ப 7 6 ஆர். அப்ப ஆன்சர் என்னது? 42 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? அதான் ஆன்சர் பி ஆப்ஷன் 40. இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்கான் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்பர்லாம் பெரிய 379 + 2 ஹோல் ஸ்கொயர் 379. இப்ப பாருங்க இந்த கணக்குல வந்து 2 நம்பர் தான் யூஸ் பண்றான். 1 379 2 இதை தான் இங்கே யூஸ் பண்ணுங்க பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணா இந்த கணக்கு அப்படி எழுதக்கூடாது. இந்த நம்பருக்கு வந்து ஒரு ஏஎம்பிஎம் போட்டு அதை நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேவா? அப்போ 379 நான் என்ன பண்ணி ஏன்னு எடுத்துக்கிறேன். 379 நான் சும்மா ஒரு ஏன்னு எடுத்துக்கிறேன்.
ஒரு 276 நான் வந்து ஒரு பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 37 வர இடத்துல ஃபுல்லா ஏ போடுங்க, 273 போல பி போடுங்க. இந்த நம்பரை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப இது ஏ இது பி. அப்ப எப்படி மாறாது? ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இப்போ இங்க பாருங்க இது ஏ இது பி. அப்ப ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்க பாருங்க 2a இது a into a என்னது a ஸ்கொயர் பிளஸ் b b into b அப்ப என்னது b ஸ்கொயர். அப்போ இந்த நம்பரை ஃபுல்லா இப்ப என்ன a b க்கு மாத்திட்டேனா இப்ப இதோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும். ஃபார்முலா எழுதுங்க. a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. அதே மாதிரி a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2a divided by k என்ன இருக்குது a ஸ்கொயர் plus என்ன இருக்குது b. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த plus 2ab யும் இந்த minus 2ab கேன்சல். கரெக்ட்டா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். இப்போ நல்லா பாருங்க a ஸ்கொயர் எத்தனை டைம்ஸ் இருக்கு 2 டைம்ஸ் இருக்குதா. இப்போ இந்த டாட்டா நீங்க போடலாம் 2 into a ஸ்கொயர் plus b போடலாம். பட் இதான் கொஞ்சம் நார்மலா புரியுறவங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். a ஸ்கொயர் அப்ப 2a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2b ஸ்கொயர் divided by a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். இப்போ இதுல என்ன பண்ணலாம் 2 வந்து காமனா எடுத்துடலாமா. அப்ப 2 காமனா எடுத்தா இங்க உள்ள என்ன இருக்கும் பாருங்க இதுல 2 தான் நான் காமனா வெளியே வச்சுட்டேன். அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் டிவைட் பை அங்க அதே தான் இருக்குது. அப்ப கேன்சல் ஆகி போயிடும். அப்ப அந்த a கேன்சல். அப்ப ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா அப்படிங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப டைரக்டாவே ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது a plus b the whole square plus a minus b the whole square divided by a square plus b square. இந்த ஃபார்மட்ல வந்ததே ஆன்சர் 2 தான். இதுக்கு டைரக்டாவே ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா. அதே மாதிரி a plus b the whole square minus a minus b the whole square divided by ab இருக்கும். இந்த ஃபார்மட் ஒரு கணக்கு கேட்டா எல்லாத்துக்குமே ஆன்சர் 4 தான். இதுல ab க்கு பதிலா என்ன வேல்யூ கொடுத்தா ஃபிராக்ஷன் கொடுக்கலாம், புள்ளி வச்சு கொடுக்கலாம், 1000 2 என்ன வேல்யூ இதுல ab க்கு இந்த ஃபார்மட்ல கொடுத்தாலும் இந்த நடுவுல பிளஸ் வந்து அதுக்கு ஆன்சர் 2, இங்க மைனஸ் அதுக்கு ஆன்சர் 4. முடிஞ்சா அந்த ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா கேட்டா நீங்க இவ்வளவு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரு ஃபார்மட் ஒரு கணக்கு இருக்குதா அதுக்கு ஆன்சர் 2 தான். இல்ல ஏபிக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஆன்சர் தான். இந்த ஃபார்மட் ஒரு கணக்கு இருக்குதா ஏபிக்கு என்ன வேல்யூ புள்ளி வச்சு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது பெரிய 1124 பெரிய நம்பர் எது கொடுத்தாலும் ஓகே தான். அதோட ஆன்சர் என்ன தான் 4 தான். ஓகேவா? முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சரி ரைட். இப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது 2 தான் நமக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஏ ஆப்ஷன். சரியா? சரி. அடுத்த பாருங்க. சால்வ் தீர்க்கேன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா dy divided by plus divided by 1 plus y by 1 minus y equal to 2 ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ண கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் மெத்தட்லாம் இது இருக்குது. வீடியோவில் நிறைய இருக்குது. நம்ம டாப் வீடியோவில் நிறைய இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறவங்க அதை ஆல்ரெடி நீங்கள் ரெகுலராக அந்த ஆன்லைன் படிப்பகத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கவங்க அதில் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து இது எப்படி நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? சரி, உங்களுக்கு தெரியும். இதை வந்து எங்களுக்கு அப்படியே கீழே இருந்தே தான் சால்வ் பண்ணணும். கேட்டதுன்னா ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணி இங்க 1/n இருக்கு பாத்தீங்களா, இதை சால்வ் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தலைக்கு மாத்தி போட்டா போதும். இப்போ உங்களுக்கு தெரியும் இப்படி தான் என்ன பண்ணுவீங்க, இதை மல்டிப்ளை பண்ணி தான் இதை ஆட் பண்ணுவீங்க. இப்போ 1 into 1 எவ்வளவு 1 மைனஸ் y into 1 எவ்வளவு மைனஸ் y. இங்க ஏற்கனவே என்ன இருக்குது பிளஸ் y இருக்குதா, டிவைட் பை 1 மைனஸ் y இருக்கு. இங்க பாருங்க பிளஸ் y மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ 1/1 minus y ன்னு வரும். என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஃபிராக்ஷன் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, இது ஒரு மிக்சர் ஃபிராக்ஷன் தானே, இது கலப்பு பண்ணும். அப்ப இதை பெருக்கிட்டு இதை கூட்டுவோம்.
அப்போ 1ஆல இதை பெருக்குனா 1 மைனஸ் ஒய் வரும், இங்க ஒரு பிளஸ் ஒய் இருக்கு, பிளஸ் ஒய் மைனஸ் கேன்சல் ஆகி வரும், 1/1 மைனஸ் ஒய் வருது. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த வேல்யூ வந்து இது கீழே தானே இருக்குது, ஏற்கனவே 1 பிளஸ் ஸ்டார்ட் ஆகுதா, இது அப்படியே எழுதுங்க 1 பிளஸ் இது 1/ன்னு இருக்கு, அப்ப தலைக்கு மாத்தி போட்டுடலாமா? அப்ப அந்த ஆன்சர் தலைக்கு மாத்தி போட்டீங்கன்னா அப்ப எப்படி போடுவீங்க? 1 மைனஸ் ஒய் டிவைட் பை என்ன போடுவீங்க? 1 போடுவீங்க. இதை தான் தலைக்கு மாத்தி போட்டுங்க. அப்ப இதை வந்து இங்க 1/ல இருக்கிறனால இந்த கிடைச்ச ஆன்சரை அப்படியே தலைக்கு மாத்தி போட்டு, ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் டிவைட் 1 தான் நம்ம கன்சிடர் பண்ண அவசியம் கிடையாது இல்ல. அப்ப நல்லா பாருங்க என்ன ஆன்சர் இருக்கு பாருங்க. 1 பிளஸ் 1 எவ்வளவு? 2 மைனஸ் ஒய். இதோட அந்த டினாமினேட்டர் மொத்த ஆன்சரை எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்? 2 மைனஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப இங்க என்ன இருக்குது நமக்கு? 3y டிவைட் பை இப்ப இதோட மொத்த ஆன்சர் தான் எவ்வளவு? 2 மைனஸ் ஒய் எவ்வளவு? 2. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த டினாமினேட்டர் அப்படியே கிராஸ்ல பிரிக்கலாமா? அப்ப இதை அப்படியே கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் பாருங்க. y equal to 2 star 4 minus y into 2 minus 2y. y ஒரு சைடு எடுங்க. 3y plus 2y equal to 4. அப்ப எவ்வளவு வரும் பாருங்க? 2 plus 5y யா? 5y equal to 4. y is equal to எவ்வளவு? 4/. இதோட சால்வ் தானே கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா? அப்ப y ஓட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4/5. சரியா? ஆன்சர் சி ஆப்ஷன் 4/. சரியா? பாருங்க 2 power 40 plus 2 power 40 equal to 2 ஓட பவர்ல என்ன வரும்னு क्वेश्चन கேளுங்க. இல்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? 40 plus 40 80 போடுறாங்க. ஆன்சர் தப்பு. அது ஒரு சிம்பிள். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் x ஆட் பண்ண 2x தானே சொல்லுவீங்க. x ஒரு x ஆட் பண்ண எவ்வளவு? 2x தானே. அதே மாதிரி தான் பாருங்க சேம் நம்பர். இது ஏன் 2x சொல்றோம்? ரெண்டுமே சேம் நம்பர். இதுவும் x தான் இதுவும் x தான். சேம் நம்பர் 2 டைம்ஸ் இருக்குது 2x போடுறீங்க. இங்க பாருங்க இதுவும் ரெண்டும் சேம் நம்பர் தான். இதுவும் 2 power 40 தான், இதுவும் 2 power சேம் நம்பர். அப்ப இத ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 2 into x தானே. அப்ப இந்த இடத்துல x க்கு பதிலா 2 power 40 இருக்கு. அப்ப இது எப்படி போட்டுக்கலாம்? 2 into 2 power 40 ன்னு போட்டுக்கலாமா? அதான் x plus x equal to 2x. கரெக்ட்டா? சரி. ஈக்குவல் டு என்னது? 2 power கொஸ்டின். இப்போ உங்களுக்கு தெரியும் பெருக்கல் இருக்கு. பவர் என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணுவீங்களா? இல்ல எதுவுமே இல்லட்டா 1 தானே அர்த்தம். அப்ப இது என்ன பண்ணுவீங்க? 2 power 1 plus 40 equal to 2 power question mark. அப்போ 2 power 41 equal to 2 power question mark. இப்போ இந்த question mark இடத்துல எவ்வளவு இருக்குது? 41 இருக்கு பாத்தீங்களா? அப்ப நம்ம ஆன்சர் என்னது? 41 அப்படிங்கிறது ஆன்சரா தான். ஆன்சர் 41. இல்ல சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேட்பான். எப்படி கேட்பான்னு பாத்தீங்கன்னா 3 power 50 இல்ல என்ன 3 power 50 350 அந்த மாதிரி கேட்பாங்க. மேக்ஸிமம் எப்படி கேட்டா சேமா தான் கேட்பாங்க. சரியா? அப்படி காமனா கொடுத்தாலும் அதுக்கு வேற இருக்குது, உங்களுக்கு தெரியும். 3 power 50 plus 3 power 50 equal to 3 power question mark கேட்டுச்சு. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு நம்பரை 3 இப்போ சேம் இதுவும் 3 power ஒரே நம்பர் தான். எத்தனை டைம்ஸ் ஆட் பண்றோம்? 3 டைம்ஸ். அப்ப 3 into போட்டுக்கலாமா? அப்ப இது எப்படி போட்டுக்கலாம்? 3 into 3 power 50 equal to 3 power question mark. உங்களுக்கு இப்பதான் சொல்லி கொடுத்தேன் பெருக்கல் இருக்குது, ரெண்டு சேம் நம்பர் தானே, பவர் ஆட் பண்ணிக்கலாமா? இல்ல எதுவும் இல்லட்டா 1ன்னு அர்த்தம். அப்போ 3 power 1 plus 50 equal to 3 power question mark. அப்போ 3 power 51 equal to 3 power question mark. இந்த question mark எவ்வளவு இருக்குது? 51 இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்னது? 51 தான். அப்போ இந்த மாதிரி 2 ன்னு கொடுத்தா 2 டைம்ஸ் கொடுப்பான், 3 கொடுத்தா 3, 5 கொடுத்தா 5 டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அழகா இந்த மெத்தட்ல நீங்க என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன் பா. இந்த கண்டிஷனை கொடுத்துக்கிட்டு இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு நமக்கு ஆன்சர் கேட்கறாங்க. ஓகேவா? அப்போ ரொம்ப சிம்பிள். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? x by y is equal to 6/5 ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது x by y equal என்ன கொடுத்துருக்காங்க? 6/5. இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப நீங்க யோசிக்க வேண்டாம்.
அப்படியே இங்க மேல எக்ஸ் இருக்குதா, இங்க மேல 6, அப்ப எக்ஸுக்கு பதிலா 6 போட்டுவாங்க. அதே மாதிரி டினாமினேட்டர்ல ஒய் இருக்குது, இங்க 5 இருக்குதா, ஒய்க்கு பதிலா 5 போட்டுவாங்க. யோசிக்கவே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ 2 கண்டிஷன் கொடுத்தா அது வேற மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு சிங்கிள் கண்டிஷனை கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா டைரக்டாவே எக்ஸுக்கு பதிலா 6, ஒய்க்கு பதிலா 5 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன வருதோ அதான் உங்க ஆன்சர். அப்ப நம்மள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மைனஸ் 5 into x, x ஓட வேல்யூ எவ்வளவு 6, மைனஸ் y, y ஓட வேல்யூ எவ்வளவு 5, டிவைட் பை 5x, 5 into 6 plus y plus 5. அப்போ உங்களுக்கு தெரியும் 7 மைனஸ் 6 5 சார் எவ்வளவு 30, 5 சார் 30, 30 minus 5 எவ்வளவு 25, டிவைட் பை 6 5 சார் 30 plus 35. இப்போ 5 கடிச்சா எவ்வளவு வரும், 5 வரும், இதெல்லாம் 7 வரும். அப்போ 7 மைனஸ் 5/7. உங்களுக்கு தெரியும் டினாமினேட்டர் ஈக்குவலா இருந்தா மேல என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாமா, 6ல இருந்து 5 மைனஸ் பண்ணலாம் 1 தானே. அப்ப 6 மைனஸ் 5ங்கிறது 1. அப்ப ஆன்சர் என்னது 7ங்கிறது தான் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 7. சரியா? இந்த மாதிரி ஒரு சுருக்கை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க, பிளஸ் 2 டிவைட் பிராக்கெட்டுக்குள்ள 1 plus 1/3. இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பிராக்கெட் எங்கேயுமே பார் கொடுக்கல, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பிராக்கெட், அடுத்த பெரிய பிராக்கெட், அதுக்கப்புறம் வெளியே ஃபுல்லா. ஓகேவா? சரி. அப்போ உங்களுக்கு 1 plus 1/3 எவ்வளவு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிளஸ் இருந்தா ஒண்ணும் வேண்டாம், இது மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3 1s are 3, 3 plus 1 4. அப்பனா இதோட வேல்யூ எவ்வளவு 4/3. இது இந்த மாதிரி சப்போஸ் மைனஸ் இருந்தா மைனஸ் இருக்கும், 3 1s are 3 பிளஸ் 1, 3 plus 1 அதான் 4/3. அவ்வளவுதான், முடிஞ்சு போய். ஓகே? அப்படி இல்லைன்னா எப்படி பண்ணுவீங்க, இந்த மாதிரி எல்சி எடுப்பீங்கல்ல, 1 plus 1/3ன்னா 3 எல்சி எடுப்பீங்க, இங்க எதுவுமே இல்லை, இதை மல்டிப்ளை பண்ணுவீங்களா, 3 1s are 3 plus 1 அதான் என்னது 4/3. எப்படி போட்டாலும் ஓகே தான். சரியா? சரி. அப்ப என்ன இருக்கு பாருங்க, 1 plus 2 நான் சொன்னேன் இந்த வகுத்தல பெருக்கலுக்கு மாத்துங்க. அப்ப 4/3 எப்படி மாறும், தலைக்கு மாறிடுமா, 3/4 மாறும். அப்ப அடிச்சு எவ்வளவு வரும் 2 வருமா. அப்ப என்ன 1 plus 3/2. இப்ப நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க, இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ண 2 1s are 2, 2 plus எவ்வளவு 5. அப்ப வேல்யூ என்னது 5/2. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க, பிளஸ் 3/2னா என்ன பண்ணுவீங்க, எல்சி எடுப்பீங்களா. அப்ப எல்சி 2 எடுத்தீங்கன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணுவீங்களா, 2 1s are 2 plus 3 எவ்வளவு போடுவீங்கன்னா 5/2 போட்டு கேட்டதானா. சரி. அப்போ நமக்கு எதை முடிச்சிருக்கோம், இதோடய முடிச்சிட்டோம். இவ்வளவு வேல்யூ சேர்த்தா இப்ப எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கடைசியா 5/2 வந்திருக்கு. அப்ப இங்க இருக்கு பாருங்க 1 plus 2 இந்த வகுத்தல பெருக்கலுக்கு மாத்தும் போது இந்த 5/2 எப்படி மாற போயிரும் 2/5 மாறி. அப்ப 1 plus 2 2s are 4, 4/5. நான் ஏற்கனவே கூட சொன்னதான். இப்போ என்ன பண்ணிடலாம் பாருங்க, 1 plus 4/5 அங்க மீனிங் என்னது 1 4/5 அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது எதோட எக்ஸ்பான்ஷன், ஒரு கலப்பு பின்னத்தோட எக்ஸ்பான்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, கலப்பு பின்னம் ஃபிராக்ஷன். கலப்பு பின்னத்தை என்னன்னா மிக்சர் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. a plus b/c யோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது a/b/c. அப்போ இந்த மாதிரி பிளஸ் இருந்தா இது அப்படியே சேர்த்து போட்டுக்கலாம். அப்போ 1 plus 4/5 என்னது 1 4/5 அர்த்தம். ஓகேவா? அதான் ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ 1 4/5. சரியா? சம் பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான், அழகா பாருங்க. 5 plus 5 plus 5 எவ்வளவு 15, 7 plus 7 plus 7 எவ்வளவு 21, மைனஸ் 5 plus 5 எவ்வளவு 10, 7 plus எவ்வளவு 14, பிளஸ் என்னது 5/7. இப்போ இதை கேன்சல் பண்ணுவாங்க. இப்போ 3 கடிக்கலாமா, 3 கடிச்சா எவ்வளவு வரும் 5 வரும், 3 கடிச்சா 7 வரும், அதே 5/7 வரும் பாருங்க. 2 கடி பாருங்க, அதான் வரும் 5/7. மொத்தத்துல 5/7
5/7 plus 5/7. உங்களுக்கு தெரியும் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் கேன்சல் ஆகி போயிடும். அப்ப ஆன்சர் என்னதான் 5/7. ஆன்சர் ஆப்ஷன் 5/7. சரியா? சரி. இவங்க பாருங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டல் கொடுத்துட்டு ஈக்குவல் அங்க கொடுத்துருக்காங்க. இப்ப ஈக்குவல் அங்க கொடுத்தா இங்க கொண்டு வந்துட்டா மைனஸா மாறி போயிருமா? அப்ப இந்த சம் எப்படி விடணும்னா 1/2 plus 2/7 இந்த 3 1/2 இங்க மைனஸ் 3 1/2 ஈக்குவல் டு அந்த கொஸ்டின். இப்ப என்ன பண்ணா இந்த கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர் அப்படியே அந்த சைடு கொண்டு வந்துரு. அப்ப இங்க பிளஸ்ல இருக்குது, இங்க வந்தா மைனஸ்ல மாறிடும். புரியுதா? சரி. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, தேவையில்லாம இந்த கலப்பினத்தை நீங்க தகாப்பினமா எல்லாம் மாத்தாங்க. அதாவது இந்த மிக்சர் ஃபிராக்ஷனை ப்ராப்பரா மாத்துங்க. எப்படி இதை மட்டும் எப்படி ஆட் பண்ணீங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த முழு நம்பர் ஆட் பண்ணி, இதெல்லாம் முழு நம்பர் 1 plus 2 minus 3. அப்போ 1 plus 2 3, 3 minus 3 அப்போ 0. அப்படின்னா இந்த நம்பரை கண்டுக்காதுங்க. அந்த 1 2 minus 3 0 வந்துட்டா அதுக்கு வேலை முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. அப்ப மீதி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மட்டும் எல்சியம் எடுங்க. இப்ப எவ்வளவு எல்சியம்? 14 எடுத்துக்கலாமா? ஏன்னா இங்க 2 இருக்கு, 7 இருக்கு, 2 இருக்கு. அப்ப 2க்கு 7 இருக்கு, 2 7 சார் 14. 14 காமனா எல்சியம் எடுத்துட்டேன். இப்ப நீங்களே சொல்லுங்க, 2 அது எப்படி 14 மாத்திரம் into 7. அப்ப மேல into 7 போடுவீங்களா? 1 7 சார் 7. இங்க பிளஸ் இருக்குது, இங்க 7 இருக்கு, இங்க 4. அப்ப into 2. அப்ப இங்க into 2. அப்ப 2 to 7 எவ்வளவு? 4 மைனஸ். இந்த மைனஸ் தான் மைனஸ் போட்டுக்கிட்டேன். அந்த 2 வந்து 14 எவ்வளவு போடலாம்? into 7. அப்ப மேல into 7. 1 7 சார் 7. இங்க பாருங்க பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல். அப்ப ஆன்சர் என்னது? 4/14. என்ன அடிச்சுட்டா 2 கிடைக்கலாமா? 2 7. அப்ப ஆன்சர் என்னது? பை ஆப்ஷன் பி 2/7. ரொம்ப இது நீங்க நார்மலாவே போடுவீங்க. இல்ல நீங்க இதை பெருக்கி 2 plus 3/2 40 15 அப்படி போட்டாலும் நீங்க போட்டுவாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது உங்க வாய்ஸ் சாய்ஸ் தான். ஓகேவா? இப்போ பாருங்க, நான் ஏற்கனவே கூட சொன்னதான், இங்கே 2 நம்பர் தான் யூஸ் பண்றாங்க. எதெல்லாம் பாருங்க, 3.63 யூஸ் பண்றாங்க, 2.37. வேற நம்பர் யூஸ் பண்ணல. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 3.63 ஒரு ஏ ஆச்சுவோங்க. அப்புறம் 2.37 ஒரு பி ஆச்சுவோங்க. அப்ப இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண. அப்ப இது என்னது? a² minus b² divided by a plus b. இந்த ஃபார்மட்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் a² minus b² ஃபார்முலா என்னது? a plus b into a minus divided by a plus b. இதுல a plus b கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் என்னது? a minus b. இப்போ ab வேல்யூ சப்ஸ்டிட்யூட். இப்போ a யோட வேல்யூ என்னது? 3.63 minus b யோட வேல்யூ என்னது? 2.37. 2.6. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் 3ல 7 அப்ப இங்க 13 மாறும். 13ல 7 மைனஸ் எவ்வளவு? 6. அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? 5 இருக்கும். 5ல 3% எவ்வளவு? 2. 1. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். இப்ப இந்த மாதிரி ஒரு சுருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாமே ரூட்ல கொடுத்துருக்காங்க. ஆனா எதுவுமே இப்போ 80 இப்போ 81 இருந்தா நம்ம 9 சொல்லிடலாம். 80 வந்து நம்ம ரூட்ல சொன்னா பாயிண்ட்ல தான் போவோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவு பாயிண்ட்ல வரலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. எப்படின்னா இந்த 80 வந்து டானா போடுவீங்கல்ல, முடிஞ்ச அளவு அதை வெளியே எடுக்க பாருங்க. 80 இந்த மாதிரி நீங்க எல்சிஎம் போது இப்ப 2 டேபிள் இந்த ப்ரை நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும். நீங்க பாட்டுக்கு 4க்கு 10க்கு டிவைட் பண்ணாங்க ஒன்லி ஃபார் ப்ரை நம்பர். அப்ப 2 கடிச்சிகள் வரும் 40. அப்ப மீண்டும் 2 வந்து ப்ரை நம்பர் தான் 20. 2 கடிச்சா 10, 2 கடிச்சா 5, 5 கடிச்சா 1. உங்களுக்கு தெரியும் 2 நம்பருக்கு ஒரு நம்பர்ப்பா. இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2. ஆஃப் அன் அவர் இதாகல. இப்போ நமக்கு 2 to 4. அப்ப இதோட வேல்யூ என்னது? 4√7. இதுக்கு மேல எவ்வளவு போட்டுக்கிறேன்? 4√7 டிவைட் பை அதே மாதிரி 45க்கு போடுங்க. 45க்கு 3 டேபிள் கிடைச்சா எவ்வளவு வரும்? 50. 3 டேபிள் எவ்வளவு வரும்? 5. 5 கிடைச்சா எவ்வளவு வரும்? 1. இப்போ இந்த 2 3க்கு ஒரு 3. அப்போ ஒரு 5. 3 into
ஒரு 5 தனியா இருக்கு √5 அப்போ 3. இப்போ நமக்கு இந்த வேல்யூ என்ன போட்டுக்கலாம் 3√5. இல்ல ஒரு சில பேர் மனக்கணக்கிலே போடுவாங்க. இப்போ 45னா 9 × 5 9னா 3 ன்னு எடுத்துல 5 √5 அப்படியே போடுவாங்க. அப்படி உள்ளவங்க மனக்கணக்கிலே போடுவாங்க, தப்பு இல்லை. சரிங்களா? சரி. அதே மாதிரி இப்போ 63 நீங்க எல்சிஎம் போட்டீங்கன்னா இப்போ 3 கடிச்சா எவ்வளோ வரும் 21. ஏன்னா 2 டேபிளுக்கு போகாது. 3 கடிச்சா 7 கடிச்சா உங்களுக்கு தெரியும் 2 3க்கு ஒரு 3 ஒரு 7 தனியா இருக்குது √7. அப்ப இதுக்கு மேல என்ன எடுத்துக்கலாம் 3√7. அப்ப நான் இங்க உள்ளதான் இங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? சரி. இப்ப பாருங்க, இதுல வந்து 4 காமன் எடுத்துடலாமா? அப்ப என்ன வரும் பாருங்க √5 - √. இந்த 3 காமன் எடுத்துடலாமா? அப்ப √5 - √7. அப்ப என்ன வரும் பாருங்க, இந்த ரூட் வேல்யூ கேன்சல் ஆகி போயிடும். அப்ப ஆன்சர் என்னது 4/3. இப்ப இதை வந்து கலப்பினத்துக்கு மாத்துங்க. 1 3s are 3 பேலன்ஸ் 1 இருக்கு. அப்ப 1/3 அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து டி 1 பி ஆப்ஷன் 1/3ங்கிறது உங்க ஆன்சர். ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம் தான். ரொம்ப சிம்பிள். இதோட வேல்யூ என்னது? அப்ப 19 - 3 எவ்வளவு 16. எதோட ரூட் 4. அப்ப 21 + 4 எவ்வளவு 25. 25 எதோட ரூட் 5 ஓட ரூட் 41 - 5 அப்ப எவ்வளவு 36. ரூட் எடுத்தா எவ்வளவு 6. அப்படியே நம்ம கடைசத்தை அப்படியே ஒரு கிராஸ் மாதிரி பண்ணிட்டு போதும். ரூட்ல என்ன 3 ன்னு தெரியும். 19ல 3 - 16 ஏன்னா ரூட்டுக்குள்ளதான் இருக்குது. அப்போ √16 எவ்வளவு 4. 21 + 4 எவ்வளவு 25. அப்போ √25 5. √41 - 5 √36 6ங்கிறது உங்க ஆன்சர். ஓகேவா? இது வந்து இந்த ரூட் வேல்யூ எடுக்க வேற ஒண்ணு. அப்ப உங்களுக்கு தெரியும் ஹோல் ரூட் போட்டா ரெண்டுக்குமே ரூட் தானே. அப்ப √6 எவ்வளவு 4. √25 எவ்வளவு 5. இது ஒரு எக்ஸ் எடுத்து அப்ப √(x) ன்னு வச்சுக்கோங்க, மேல இருக்கட்டும். √20 எவ்வளவு போட்டுக்கலாம் 5 போட்டுக்கலாம். 10/25 = 256 இப்ப இதுல இருந்து தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர்ஸ் அங்க கொண்டு போயிடலாமா? அப்போ உங்களுக்கு தெரியும் √(x) = ஏற்கனவே அங்க என்ன இருக்குது 256 / 625. கொஞ்சம் பெருசா போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கீழே இருக்க நம்பர்லாம் அங்க மேல போடுங்க, இந்த மேல இருக்க நம்பர்லாம் கீழே போடுங்க. அப்ப என்ன இருக்கு 5 5 25 அப்படி மேல போட்டுக்கலாமா? 5 5 25. அதே மாதிரி இங்க மேல எந்த நம்பர்ல இருக்கு 4 16 அப்ப டிவைட்ல போடுறேன். இப்ப அடிச்சு கொடுங்க. 5க்கு அடிச்சு வரும் 2 5 இன்னும் 5 அடிச்சு வரும் 20 25 கேன்சல். இப்ப இத 4 கடிங்க. 4 வரும். இப்ப 16 அடிச்சீங்கன்னா எவ்வளவு வரும் 4 ன்னு வரும். நமக்கு வேல்யூ என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா √(x) = 4 வந்துருக்கு. இப்போ நிறைய பேர் x = 2 ன்னு போட்டு தப்பான ஆன்சர். √(x) தான் 4 வந்திருக்குது. நீங்க பாட்டுக்கு 2 ஓட ஸ்கொயர் x = 2 ன்னு போட்டா தப்பா ஆன்சர். √(x) பண்ணா எப்படி ரூட்டை கேன்சல் பண்ணா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்றாமா? அப்ப இங்கேயும் நான் என்ன பண்றேன் ஸ்கொயர் பண்றேன், அங்கேயும் நான் ஸ்கொயர் பண்றேன். அப்பதானே ரூட் கேன்சல் ஆகும். ஏன்னா நான் x தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள். ரூட்டுக்குள்ள வேல்யூ வந்து இதை ஸ்கொயர் பண்ணி போடணும். 4 ஸ்கொயர் எவ்வளவு 16. இப்ப அதான் ஆன்சர். எப்படி வந்துன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகி பேரு x 4 ஸ்கொயர்னா 16. நம்ம ஆன்சர் என்னது 16 தான் கரெக்டா அந்த ஆன்சர். இப்ப இது ஃபுல்லா இது உங்களுக்கு தெரியும் அல்ஜிப்ரா ஃபார்முலா சிம்பிள். அந்த மாதிரி क्वेश्चन நிறைய கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் a + b the whole square, aq + bq, a square - b square, a power 4 - b இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஃபார்முலா பேஸ் சிம்பிள் பண்ற மாதிரியே கேட்பாங்க. சரியா? சரி பாப்போம். இப்போ இது என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் 1 - x⁴ ன்னு இருக்குது.
divided by 1 plus x 1 plus x square divided by x 1 divided by into 1 minus. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த 1 வந்து 1 power 4 போட்டுக்கலாமா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் 1ஓட பவர்ல எவ்வளவு வேல்யூ போட்டாலும் வேல்யூ மாறாதல்ல. அப்போ a power 4 minus b power 4. a power 4 minus b power ஃபார்முலா என்னது? square plus b square a plus b. இதான் அதோட விரிவான எக்ஸ்பான்சிவ் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆக்சுவலா இதுக்கு பதிலா என்ன a square plus b square a square minus b square போடுவாங்க. நான் அதையும் சிம்பிள் பண்ணி எழுதிருக்கேன். ஓகேவா? அப்ப a power minus b power ஃபார்முலா இதுதான். அப்போ இங்க பாருங்க, இங்க a க்கு பதிலா எவ்வளவு இருக்குது? 1 இருக்குது. இங்க b க்கு பதிலா எவ்வளவு இருக்குது? x இருக்குதா? அப்ப அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா? அப்படியே பாருங்க, a square plus b square அப்போ 1 plus x square இன்டு என்னது? a plus b அப்போ 1 plus x a minus b அப்போ 1 minus x. ஓகேவா? சரி, அடுத்தது இங்க டிவைட்ல என்ன இருக்குது? ஒரு 1 plus x இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி வகுத்தல் இருந்தா அதை பெருக்கலுக்கு போட்டு அப்படியே தலைக்கு மாத்தி போட்டுருக்கு. அப்ப x மேல போயிடும், அந்த 1 plus x கேன்சல் ஆகி போயிடும். என்ன இருக்குது? 1 by x into 1 by. அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இத பாருங்க, 1 plus x 1 plus x கேன்சல். 1 plus x square 1 plus x square கேன்சல். x கேன்சல். எல்லாமே கேன்சல் ஆகி போயிடும். அப்ப ஆன்சர் என்னது? நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன். இப்பதான் அவங்க சொல்லி கொடுத்த இந்த மாதிரி கூட்ட சொன்னாங்கன்னா இந்த முழு நம்பரை ஃபர்ஸ்ட் தனியா ஆட் பண்ணிக்குவாங்க, பின்னத்தை தனியா ஆட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க தேவையில்லாம இதை பெருக்கி கூட்டி அதை வந்து தகாப்பினமா, அதாவது மிக்சர் ஃபிராக்ஷனா ப்ராப்பர் ஃபிராக்ஷனா அந்த மாதிரிலாம் மாற்ற வேண்டாம். இங்க என்ன முழு நம்பர் இருக்குது? 1. அடுத்த எவ்வளவு இருக்குது? 11. அடுத்த எவ்வளவு இருக்குது? 111. அடுத்த என்ன இருக்குது? 41. இதை மட்டும் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 4 3 2 1. சரி, இருக்கட்டும். இனி இங்க பாருங்க, இந்த ஃபிராக்ஷன் ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் எல்லாம் ஈக்குவலா இருக்குதா? 2 2 2 எல்லாமே ஈக்குவலா இருக்குதா? அப்ப அதை காமனா போட்டுவாங்க. அப்ப என்ன இருக்கு பாருங்க, 1 plus 1 plus 1 நாலோட இருக்குதா? 1 plus 1 plus 1 plus 1 எவ்வளவு வரும்? 4/2 வரும். அடிச்சு கொடுத்தா இது 1 இது 2, வேல்யூ என்னது? 2. ஏற்கனவே எவ்வளவு கிடைச்சது? 1 1 3 4 1 2 3 4 பிளஸ் அங்க என்ன கிடைச்சது? 2. கடைசியில இந்த ரெண்டு ஆன்சர் ஆட் பண்ணிட்டோம். சரியா? அப்ப ஆன்சர் என்னது? 1 2 3 6 நம்முடைய ஆன்சர். அவ்வளவுதான். அந்த ஆன்சர் 2 3 6. ஓகேவா? இப்ப பாருங்க, நீங்க ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. √a into √b √c எவ்வளவு கொடுத்தாலுமே என்ன போட்டுக்கலாம்? ஒரே ரூட்டா போட்டு a into b into c எழுதிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பெருக்கல்ல ரூட்டுக்குள்ள போட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? பெருக்கல் கூட்டல் இருந்தா எழுதக்கூடாது, கழித்தல் இருந்தா எழுதக்கூடாது, பெருக்கல் இருந்தா எழுதிக்கலாம். சரியா? அப்போ பெருக்கல் இருக்கல மொத்தமா ரூட் போட்டு பெருக்கல் எழுதிக்கலாம். சரியா? அப்போ இங்கே இந்த டாட்டுக்கு அந்த பெருக்கல் தான். அப்ப இந்த 3 ரூட்டை ஒரே ரூட்டா போட்டுங்க. இப்ப a இன்வெர்ஸ் என்னது? 1/y தானா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் a power -1 மீனிங் என்னது? 1/a. b power -1 என்னது? 1/b. c power -1 என்னது? 1/c. இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே? அப்போ 1/a என்ன இருக்குது? b. b இன்வெர்ஸ் என்னது? 1/b. இது c. c இன்வெர்ஸ் என்னது? 1/c. என்னது? a. எல்லாமே கேன்சல் ஆகும் பாருங்க. இந்த பை ஏவும் இந்த a கேன்சல், இந்த cc கேன்சல், bb கேன்சல், மொத்தத்தை ரூட் ஆஃப் எல்லாமே கேன்சல் ஆச்சு. 1 ரூட் ஆஃப் 1 ஆன்சர் 1. ஏ ஆப்ஷன் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்ப பாருங்க, ஆக்சுவலா நீங்க அந்த 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயருக்கு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இங்க பிளஸ் மைனஸ் ஆல்டர்னேட் இருக்கா? பிளஸ் மைனஸ் பிளஸ் இப்படி மாறி இருந்தா அது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஸ்கொயர் minus 2 square plus 3 square minus 4 square அப்படியே plus etc. டாட் ஒரு n ஸ்கொயர் வரும் பாத்தீங்களா? இந்த n வந்து
ஆட் நம்பரா இருந்ததுன்னா ஆட் நம்பர் ஒத்த நம்பரா இருந்தா என்ன ஃபார்முலான்னா n into n plus 1 by 2. ஆனா அதே நேரத்துல இந்த n வந்து ஈவன் நம்பரா இருந்தீங்களா ஈவன் நம்பரா ரெட்டைன் ஆட் நம்பரா ஒற்றையன் ஈவன் ரெட்டைனா இருந்ததுன்னா ஃபார்முலா ஒரே ஒரு மைனஸ் மட்டும் வரும் மைனஸ் n into n plus 1 by 2. இதை மட்டும் ஞாபகம் இந்த மாதிரி ஸ்கொயர்ல பிளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவா இருந்தா இந்த ஆடா இருந்தா என்ன ஃபார்முலா ஈவனா இருந்தா என்ன ஃபார்முலா இப்ப நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 40 என்ன நம்பர் ஈவன் நம்பர் 40 ஒரு எட்ட நம்பர் தானே அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா அப்போ மைனஸ் n into plus 1 by 2 இந்த என்னோட வேல்யூ தான் அந்த கடைசியில் வரக்கூடிய இந்த 40 அப்ப இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க மைனஸ் 40 பிளஸ் எவ்வளவு 41 by 2 வரும் 2 கழிச்சா 20 வரும் 41 20 மைனஸ் 820 ஆன்சர் பாத்தீங்கன்னா 8 அப்படிங்கிறது ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க இந்த சம்பாருங்களேன் x by a by x by b உங்களுக்கு தெரியும் இது மொத்தமா சேர்ந்து 1 by ab ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப அந்த 1 by ab இந்த x க்கும் பொருந்தும் இந்த x க்கும் பொருந்தும் தனித்தனியா போட்டுக்கலாமா அப்ப நான் என்ன பண்றேன்னா ஏற்கனவே அங்க என்ன x4a இருக்குது அதுக்கு மேல அங்க என்ன ஒரு 1 அப்ப இன்று என்ன போடலாம் 1 by a இங்க என்ன இருக்கு பாருங்க 4b இருக்குது அதுக்கு பவர்ல அங்க இதுக்கும் 1 by ab ஏன்னா மொத்தம் பிராக்கெட் பண்ண 1 by abங்கிறது இந்த xக்கு வரும் இந்த xக்கு வரும் நான் தனித்தனியா போட்டுருக்கேன் அவ்வளவுதான் இன்டு அதே மாதிரி போட்டு ரெண்டாயிரம் அடிச்சு கொடுக்குறேன் இப்போ ஏற்கனவே x4b இருக்குது அங்க என்ன இருக்குது 1 by bc இருக்குது அதே மாதிரி தான் அங்க என்ன இருக்குது x power c இருக்குது இங்க என்ன இருக்குது 1 by bc தனித்தனியா போட்டுவாங்க அவ்வளவுதான் power c இருக்குது அங்க என்ன 1 by என்ன ca இருக்குது டிவைட் பை கீழே அதே x power a இருக்குது 1 by என்னது நல்லா பாருங்க இந்த a கேன்சல் ஆயிடும் இந்த b கேன்சல் இந்த என்ன இருக்கு பாருங்க x பவர் 1 by b இருக்குது இங்க 1 by a இருக்குது பவர் 1 by b இருக்குது இங்க x பவர் by a இங்க என்ன இருக்கு பாருங்க x பவர் 1 by c இருக்குது இங்க என்ன இருக்கு x பவர் 1 by b இருக்குது அவர் இங்கேயும் x பவர் by a இருக்குது x பவர் by எல்லாமே கேன்சல் ஆகும் பாருங்க இந்த x பவர் 1 by b இந்த x பவர் 1 by b கேன்சல் இந்த x பவர் 1 by இது கேன்சல் இது ரெண்டும் கேன்சல் மொத்தம் எல்லாமே கேன்சல் ஆகி போயிட்டு அப்ப ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ 1 அப்படிங்கிறது உங்க ஆன்சர் ஓகேவா இப்போ ரெண்டு கண்டிஷன்ல இருந்து எக்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு நமக்கு ஒரு ஆன்சர் கேட்டிருக்காங்க இப்போ ரொம்ப சிம்பிளா இது ஒரு சாதாரண ஒரு பவர் வேல்யூ மெத்தட் தான் ஓகேங்களா அப்ப எழுதுங்க 2 power x equal to 8 power y plus 1 அப்ப நான் என்ன பண்றேன் இத 2 உங்களுக்கு தெரியும் 2y minus 3y எவ்வளவு 2y minus 3y னா minus y equal to minus 6 minus cancel ஆயிரும் y ஓட வேல்யூ 6 அப்ப y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா அதே y எது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்ப x is equal to 3 into y ஓட வேல்யூ 6 plus 3 அப்ப x equal எவ்வளவு வரும் பாருங்க 18 plus 3 21 இப்ப x y கண்டுபிடிச்சாச்சு நம்ம क्वेश्चनல இப்ப என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலா x plus y எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் அப்ப x y ஆட் பண்ணா முடிஞ்சு போச்சு அப்ப நம்ம क्वेश्चन கேட்டது x plus y x ஓட வேல்யூ 21 plus ஒரு 6 அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 27 தான் ஆன்சர் சரியா அப்ப நமக்கு E ஆப்ஷன் 27 சரியா அடுத்து பாருங்க இங்க பாருங்க எல்லாம் 24 பை ஒரு வேல்யூ கொடுத்துறாங்க 5 பவர் 1 5 ஓட பவர்ல क्वेश्चन கேட்க உங்களுக்கு தெரியும் எப்பவுமே எந்த நம்பர்ல பவர்ல क्वेश्चन கேட்கணும் அந்த நம்பருக்கு எல்லாம் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க கரெக்ட்டா கன்வெர்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க இங்க பாருங்க இது எல்லாமே எதுக்கு மாத்திரலாம் 5 க்கு மாத்திரலாமா அப்போ இங்க 25 இருக்கு அப்போ 5 பவர் 2 ன்னு போட்டுக்கிறேன் ஏற்கனவே அங்க என்ன ஒரு 7.5 இருக்கு இன்டு இது 5 பவர் அப்படியே எடுத்துட்டு போடு 5 பவர் 2.5
120 எப்படி போடலாம் 5 power 3 போட்டுக்கலாம். ஆல்ரெடி அங்க என்ன இருக்கு ஒரு 1.5 ஈக்குவல் டு 5 பவர் இந்த கொஸ்டின் மார்க் நான் சும்மா ஒரு எக்ஸ் போடுறேன். நான் இப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறேன். உங்களுக்கு தெரியும். இதை ஃபர்ஸ்ட் பெருக்கி போட்டுருங்க. 7.5 2 ஆல மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும் 15. 5 power 2.5 3 into 1.5 3 1.5 ல மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு 4.5 equal to 5 power x. நீங்க படிச்சிருப்பீங்க பெருக்கல் இருந்தா பவர் ஆட் பண்ணுவோம், வகுத்தல் இருந்தா பவர் மைனஸ் பண்ணுவோமா? ரெண்டு ஃபார்முலா படிச்சிருப்பீங்கல்ல. a power m a power n இருந்தா a power m plus n. பெருக்கல் இருந்தா மேல பவர் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி a power m வகுத்தல் a power n இருந்தா a power m minus n. அப்ப பெருக்கல் இருந்தா பவரை கூட்டுவோம், வகுத்தல் இருந்தா என்ன பவரை மைனஸ் பண்ணுவோம். கேட்டு தானே? சரி, அப்போ பெருக்கல் உள்ள இடத்துல கூட்டிக்கணும், வகுத்தல் இருந்தா மைனஸ். அப்ப இது காமனா ஒரே நம்பர் எழுதிடலாமா? 5 power 15 plus 2.5 minus 4.5 equal to 5 power x. அப்போ சொன்ன பாத்தீங்களா, இந்த பெருக்கல் வர இடத்துல இந்த இடத்துல பிளஸ் போட்டுக்கிட்டேன், வகுத்தல் வர இந்த இடத்துல மைனஸ் போட்டோம். ஓகேவா? சரி, இப்போ அப்படியே பாருங்க. அப்போ 5 power 15 plus 2.5 எவ்வளவு 17.5. 17.5 4.5 கழிச்சீங்கன்னா 13. அப்போ 5 power 13 equal to 5 power x ன்னு வருது. அப்ப அந்த x இடத்துல எவ்வளவு இருக்குது 13 இருக்குது. அப்ப ஆன்சர் என்னது 13 அப்படிங்கிற ஆன்சர் தான். ஆப்ஷன் 13ங்கிறது ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த பாருங்க. இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மைனஸ் பண்ணணும், இந்த சைடை வந்து மல்டிப்ளை பண்ணி இங்க மைனஸ் பண்ணா இந்த நம்பரை மைனஸ் பண்ணிடணும். அப்ப நீங்களே சொல்லுங்க 3 1s are 3 3 minus 1 2 அப்ப 2/3 அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க 4 1s are 4 4 minus 1 3 அப்ப 3/4. அடுத்தது 5 1s are 5 5 minus 1 4 அப்ப 4/5. அப்படியே வந்து கடைசில 100 into 1 எவ்வளவு 100 100 minus 1 99 அப்ப 99 எவ்வளவு 100. இப்ப அப்படியே பாருங்க இந்த 3 கேன்சல், the 4 ஏன்னா இந்த டாட் போட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நிறைய நீங்க 1 2 3 4 5 6 7 அப்படி 99 வரைக்கும் எல்லா டைமும் எழுதணும். நம்ம அவ்வளவு எழுத முடியாது. அப்போ இந்த 5 வந்து அதுக்கு அடுத்த டைம்ல கேன்சல் ஆகி இந்த 99 வரைக்கும் கேன்சல் ஆகும். எப்பவுமே என்ன நடக்கும் தெரியுமா? இந்த சின்ன நம்பரை பெரிய நம்பர் இருக்கப்ப நடுவில் ஃபுல்லா கேன்சல் ஆயிரும். இப்படியே பாருங்க, இந்த மொத்தத்துல எது சின்ன நம்பர் 2 வந்து சின்ன நம்பர், 100 பெரிய நம்பரா, சின்ன அதாவது ஃபர்ஸ்ட்ல சின்ன நம்பர் இருக்கும், கடைசியில பெரிய நம்பர் இருக்கும். இந்த நடுவில் உள்ளது எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அப்போ அப்படியே பாருங்க, இங்க 2 எங்க இருக்கு மேல இருக்குது, 100 எங்க இருக்கு கீழே இருக்கு. அப்ப 2/100 சிம்பிள் பண்ணா 1/, ஆன்சர் ஆப்ஷன் 50. சிம்பிள் தான், உங்களுக்கு தெரியும். பிரச்சனை என்ன பை 100 போட்டுக்கலாமா? அப்ப என்ன வரும் 48/100 into அந்த ஒரு x minus 14 9 4s are 36 3 9 plus 3 12 equal to 23. இந்த 3 கிட்ட வெயிட் பண்ணுங்க, 6 ஆயிடும் 1 அப்ப 61 போட்டுக்கலாமா? அதோட வேல்யூ என்னது 61. இப்போ இந்த மைனஸ் அங்க பிளஸ் மாறணும் பாத்தீங்களா? அப்ப இங்க எவ்வளவு இருக்குது 48/100 into x equal. அப்போ இதை ஆட் பண்ணுங்க, plus 3 4 plus 2 8 1 184. இந்த மைனஸ் 1 அங்க போனா plus 120 மாறும். இப்போ ஆட் பண்ண வர பாருங்க, 10 0 மிச்சம் 1 11 1 2 3 10. இங்க பெருக்கல் இருக்கு பாத்தீங்களா? இது அப்படியே அங்க போனா எப்படி மாறி போயிடும் into 100 என்னது 48 மாறி போயிருமா? அப்ப எக்ஸ் கண்டுபிடிச்சு நமக்கு எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த நம்பர் இதை கூட்ட பிறகு இந்த நம்பர் அப்படியே அங்க போய் தலைக்கு, அங்க பெருக்கல் இருக்குது, அப்ப தலைக்கு மாத்தி போயிடும். அவ்வளவு. இப்ப அடிச்சு கொடுங்க. 2 கடிச்சா எவ்வளவு வரும் 24, 2 கடிச்சா எவ்வளவு வரும் 50, 2 கடிச்சா எவ்வளவு வரும் 12 வரும், 2 கடிச்சா எவ்வளவு வரும் 25. இனி வேற எதுக்கும் அடிக்க முடியாது. அப்ப 3 10 25 மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது? ஒரு பெரிய நம்ம ஆன்சர் எல்லாம் பாருங்க ரொம்ப சின்னதா ஃபுல் நம்பரா கொடுத்துருக்காங்க. அப்ப இது நல்லா மிஸ் ஆன்சர். அப்போ 3 10 25 மல்டிப்ளை பண்ணும்போது 31 25 மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும் 5 3 are 15 7 7 7 750/12 வரும்.
அப்ப இந்த ஆன்சர் நமக்கு இங்க எதுவுமே இல்ல. அதான் ஆன்சர். none of this. இந்த ஆன்சர் இதுல எதுவுமே இல்ல. அதனால இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர். பாருங்க k plus 1/k equal 3 ன்னு கொடுத்திருக்காங்க. k cube வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்ப நாங்க பாருங்க இங்க பவர்ல 3 தானே இருக்குது. அப்ப ரெண்டு பக்கம் என்ன பண்ணுங்க, கியூப் பண்ணுங்க. அப்போ k plus 1/k the whole power 3 equal to அங்க என்ன இருக்குது, 3 இருக்குது, பவர் 3 எடுத்து. நான் ஏன் பவர் 3 எடுத்தேன்? இங்க क्वेश्चनல இங்க k ன்னு கொடுத்திருக்க, k cube ன்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அப்ப கியூப் கொடுத்தனால நான் இங்கேயும் கியூப் பண்றேன், அங்கேயும் கியூப் பண்றேன். ஓகேவா? சரி, உங்களுக்கு தெரியும் a plus b the whole cube ஃபார்முலா என்னது? a plus b the whole cube ஓட ஃபார்முலா a cube plus b cube plus ab into a plus b. இத மறந்துடக்கூடாது. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. a cube plus b cube ஓட ஃபார்முலா. அப்போ அப்படியே எழுதுங்க. இங்க பாருங்க, இங்க a க்கு பதிலா எவ்வளவு இருக்குது, k இருக்குது. b க்கு பதிலா எவ்வளவு இருக்குது, 1/k இருக்குதா? அப்ப அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, a cube. அப்ப என்ன வரும், a cube plus b cube. அப்ப 1/k. அப்ப 1/k cube. அடுத்து என்ன பாருங்க, 3ab plus 3 into a எவ்வளவு, k. b எவ்வளவு, 1/k. a plus b, a எவ்வளவு, k plus b எவ்வளவு, 1/k. நான் அந்த ஃபார்முலால a க்கு பதிலா k போட்டுருக்கேன், b க்கு பதிலா 1/k போட்டுருக்கேன். ஓகேவா? சரி, ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் 3 கியூப். 3 கியூப்னா எவ்வளவு, 27. இப்போ அப்படியே சிம்பிள் பண்ணுங்க. இப்போ அந்த k க்கு அடிச்சு விட்டுறலாம். அப்போ k cube k cube plus 3 into k plus 1/k. அழகா கொடுத்துருக்காங்க. எவ்வளவு வேல்யூ கொடுத்தா, 3 ன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? क्वेश्चनல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? பாருங்க, k plus 1/k ன வேல்யூ 3 ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? ஓ, k plus வேல்யூ என்னது, 3 27. இப்போ நம்மளோட क्वेश्चन கேட்டது இதானே क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்ப அந்த நம்பர் ஃபுல் அங்க கொண்டு போங்க. 27 3 3 சார் 9. இங்க என்ன இருக்கு, +9 இருக்குது, அங்க போனா -9. இப்போ ஆன்சர் என்னது, 18 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ 8. ஏப்பா அடுத்த பாருங்க, சிம்பிளிஃபை. உங்களுக்கு தெரியும் இந்த ரூட்ல வந்து ரெண்டு ஃபார்முலா, நீங்க காலையில ஏதாவது வெளியே கிளாஸ் படிச்சிருக்கீங்க, படிச்சிருப்பீங்க. நான் ரெண்டு ஃபார்முலா எழுதி போடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 3a plus root b divided by root a minus root b plus 3a minus root b divided by root a plus root b. இந்த மாதிரி இருந்துட்டா இதோட ஃபார்முலா என்ன தெரியுமா, into of a plus b போட்டுறாது 2 into a plus b divided by a minus. அதாவது இங்க பாருங்களேன், ஒரே நம்பர் ரெண்டுல √5 √4 தான் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கான் பாருங்க. இங்க பிளஸ் கொடுத்துருக்கா, மைனஸ் மைனஸ், இப்படி மாத்தி மாத்தி கொடுத்துருக்க. நடுவுல பிளஸ் வந்துன்னா இது ஃபார்முலா, மைனஸ் வந்துன்னா அந்த ஃபார்முலா. √a plus √b divided by √a minus √b மைனஸ், இங்க பிளஸ் இங்க மைனஸ் வந்துன்னா a minus √b divided by √a plus √b ஓட ஃபார்முலா என்னன்னா 4 into root of a into b divided by a minus. ரெண்டு ஃபார்முலா மறந்துறாங்க. இந்த மாடலை எக்ஸாம்ல நிறைய கேட்கறாங்க. அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. 5 தான் a, a க்கு பதிலா எவ்வளவு இருக்குது, 5 இருக்கு. b க்கு பதிலா எவ்வளவு இருக்குது, 4 இருக்கு. இதுல எந்த ஃபார்முலா வரும், நடுவுல என்ன இருக்குது, மைனஸ் இருக்குதா? அப்ப நம்ம இந்த மைனஸோட ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்ப இதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்ப நம்மளுடைய ஃபார்முலா இப்ப என்ன வரும் பாருங்க, 4 into root of a into b divided by என்னது a minus.
போடுங்க 4 into root of a எவ்வளவு 5 எவ்வளவு 4 divided by a minus b 5 minus 4 into root of 5 4s are 20 5 minus 1 ஒன்றுக்கு மதிப்பு கிடையாது. அப்போ உங்களுக்கு 4 into ஒன்றுக்கு மதிப்பு உண்டு டிவைட் பை 1 இருக்கிறதுனால அந்த மேல உள்ளது ஆன்சர் ஆகும். சரி, அப்போ ஆன்சர் என்னது 4 into root of 20. சரியா, நம்ம ஆன்சர் எடுத்துருவோம் பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் 4 into root of 20. சரியா, கரெக்டா இந்த ஃபார்மட் இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவுல பிளஸ் இருந்தா என்ன ஃபார்முலா, மைனஸ் எந்த ஃபார்முலாங்கிறது தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எடுத்துக்கலாம் பாருங்க, root of 3 power n is equal to 789. உங்களுக்கு தெரியும், நான் இப்பதான் சொல்லி எடுத்தேன். இந்த ரூட் அப்படிங்கறது நார்மலா சொல்லுவாங்கல்ல, ரூட் ஆஃப் எக்ஸ் தான் மீனிங் என்னது, எக்ஸ் பவர் 1/2 ன்னு அர்த்தம். அதாவது பவர்ல 1/2 தான் ரூட்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா, அப்போ இது எப்படி போட்டுக்கலாம், 3 power n இருக்குது, இந்த ரூட் ஆஃப் பை 2 ன்னு போட்டுக்கலாமா, அதான் பை 2, அதான் ஏற்கனவே பவர் இருக்குதுங்க. இங்க வந்து எதுவுமே இல்ல, இங்க எக்ஸ் பவர் 1 அர்த்தம், அதனால 1/2 ன்னு போட்டேன். 3 இருக்குது, இந்த ரூட்டை எடுத்தா இங்க பை 2 போட்டுக்கலாம். ஓகேவா, ஈக்குவல் டு இங்க பாருங்க, இங்க 3யோட பவர்ல இருக்குதா, அப்ப இதுவும் 3யோட பவர்ல தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப இதை 3 கன்வெர்ட் பண்ணுங்க. சரிப்பா, அடுத்தது அப்ப 3 power n/2 ஈக்குவல் டு அதே மாதிரி இப்ப எல்சிஎம் போடுங்க. 3 கிடைச்சிங்கன்னா எவ்வளவு வரும் பாருங்க, 7 18 ஆமா 2 சார் 3 கிடைக்கலாமா, ஆமா 6 பேக் 18 6 2 சார் 6 9. அவன் 29 பா என்ன உள்ளவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் நல்லா ஞாபகம் 720 கொஞ்சம் மாறிடுச்சு, சாரி. இது வந்து 729 பா என்ன 720 எல்சிஎம் போட்டீங்கன்னா இப்போ கரெக்டாக பாருங்க, 3 கிடைச்சிங்கன்னா 2 வரும், 4 243 கிடைச்சிங்கன்னா 20 எத்தனை 3 இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6, அப்போ 3 power 6 சொன்னேன். பேஸ் ஈக்குவலா இருந்தா பவர் ஈக்குவல் பாத்தீங்களா, அப்போ n/2 ஈக்குவல் டு 6, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க ஈக்குவல் டு அவ்வளவுதான். நம்ம 25 சம்மோட நம்ம பார்த்துருக்கோம். 26 பாருங்க, a cube அறவழி கிளாஸ் நம்ம ஆர்டர்ல எல்லாம் முடிச்சு கேட்டோம். டாபிக் பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க வந்து 2 நம்பர் யூஸ் பண்றாங்க பாருங்க. இது என்ன ஃபார்முலானா AQ + BQ ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. AQ + BQ ஃபார்முலா என்னது, AQ + BQ ஓட ஃபார்முலா என்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்கன்னா A + B A² - AB + B² ஃபார்முலா. அப்ப AQ + BQ ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்ப இதுக்கு பதிலா இந்த எக்ஸ்பென்ஸ் எழுதிக்கலாமா, அப்ப அப்படியே பாருங்க, A + B, A க்கு பதிலா எவ்வளவு இருக்குது 0.91 plus B க்கு பதிலா எவ்வளவு இருக்குது 0.09 to A² 0.91² minus AB. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இந்த டேர்ம் வரும் பாருங்க 0.0819 plus B² 0.09².
ஏற்கனவே டிவைட்ல என்ன இந்த டேர்ம் தான் டிவைட்ல இருக்கு பாருங்க 0.91 ஸ்கொயர் minus 0.089 plus 0.09 ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்படியே ரெண்டு வேல்யூ 0.9 0.0 ஆட் பண்ணுங்க. 0.91 0.09 அப்படியே ஆட் பண்ணுங்க. 10 அப்ப ஆன்சர் என்னது 1 தான் நமக்கு ஆன்சர். அப்போ கரெக்டா இருக்குதா? a cube plus b cube. அப்ப a வேல்யூ b வேல்யூ இந்த ஃபார்முலால அப்படியே போடும்போது இந்த டினாமினேட்டர் டேர்ம் வந்து கரெக்டா கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இது மட்டும் தான் ஆன்சர். ப்ளஸ் பண்ணுங்க ஆன்சர். ஓகே சரி. பாருங்க ரூட் 5 வேல்யூ கொடுத்தாரு இதை கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இதை சிம்பிள் பண்ற மெத்தட் உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன பண்ணுவீங்க? ரூட் ஆஃப் உங்களுக்கு தெரியும் கீழே நடுவுல பிளஸ் காஞ்சிக்கு பெருகும் பாத்தீங்களா? கீழே என்ன இருக்குது? பிளஸ் இருக்குது. அப்ப மைனஸ் போட்டுக்கலாமா? 5 minus 1 divided by root 5 minus root of இங்க பாருங்க ஒரே இதுவும் root 5 minus 1 தான் into root 5 minus. அப்ப என்ன போட்டுக்கலாம்? 5 minus 1 the whole square போட்டுக்கலாமா? இது என்ன ஃபார்முலா? a plus b a minus b. அப்ப என்ன ஃபார்முலா? a square minus b square. அப்ப என்ன வரும்? the whole square minus 1 square. அதாவது இது ஒரு சேமா இருக்குது. அப்ப ரெண்டு நான் ஸ்கொயர்னு போட்டுட்டேன். இது a plus b into a minus b a square minus b square ஃபார்ம். இப்போ என்ன வரும் பாருங்க. உங்களுக்கு தெரியும் ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் அந்த ரூட்டை கேன்சல் ஆகி போயிருமா? இது ரெண்டு தனித்து கீழே ரூட் வரும் மேலே ரூட் வரும். அப்ப மேல அலஸ்டபிள் எழுதலாம். ரூட் ஆஃப் -1 the whole square divided by இங்க பாருங்க ரூட் 5 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு? ரூட் 5 ஸ்கொயர் பண்ணா இந்த ரூட் 2 கேன்சல் ஆயிடும் 5 கிடைக்கும். 5 minus 1 எவ்வளவு? 4 தானே. அப்ப இதோட வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்க. 5 minus 1 divided by என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். சரியா? அப்போ இது அப்படியே வேல்யூ போடுப்பா. ரூட் 5 ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் பாருங்க 2.24. அப்ப அதுல அப்படியே ரூட் 5 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரூட் 5 க்கு பதிலா 0.24 -1 divided by 4. அதாவது ரூட் 5 ஓட வேல்யூ பா. இப்போ உங்களுக்கு தெரியும் 2.1 மைனஸ் பண்ணா 1.24 by 4 வரும். அப்படி 4 கடிங்க இது அடிக்க 0.3 அப்ப 0. ரூட் 5 2 இல்லப்பா. ஏன்னா 4 எடுக்கும் போது 2 தானே வரும். 2 வரும் என்ன? இதுல ரூட் ஆஃப் 4 2 வரும். அப்ப இதுல 2 வரும். அப்ப 1.24 by 2 வரும். 2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 0.6 தான் நம்மளோட ஆன்சர். 0.6. ஆப்ஷன் ஏ 0.6. இந்த சம் பாருங்க இது அதே பவர் மெத்தட் தான்ப்பா. இப்போ இந்த மாதிரி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? பாயிண்ட கண்டுக்காதுங்க, முழு நம்பரை மட்டும் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா 0.4 பவர்ல கேட்டிருக்காங்க. நீங்க வந்து பாயிண்ட் எடுக்காதுங்க, 4 பவர்ல கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இதுல இந்த நம்பரை மட்டும் எடுத்தா போதும், 0.லாம் கண்டுக்காதுங்க. ஏன்னா அதுல கரெக்டா தான் கொடுத்துருப்பாங்க, ஆல்டர் பண்ற மாதிரி இருக்காது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு தெரியும் 64 என்னது 4 ஓட கியூப் தானே. அப்போ 4 power 3 ஆல்ரெடி அங்க என்ன இருக்குது 120 டிவைட். இது 16 என்னது 4 power 2 ஆல்ரெடி என்ன இருக்குது 47. அது 4 power 34. இது 4 power 20 4 power. ஏன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ல கொடுத்தாங்கன்னா நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணா போதும்னா எல்லாமே முழு நம்பரை பண்ணுங்க, பாயிண்ட் வந்து கண்டுக்காதுங்க. சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மட்டில் பண்ணிடுங்க 4 power 40 சொன்ன சரி. இப்போ இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், வகுத்துல இருந்தா பவரை மைனஸ் பண்ணணும், பெருக்கல் இருந்தா பவரை என்ன பண்ணணும் பிளஸ் பண்ணணும்.
மொத்தத்துல 4ஓட பவர்ல 9 minus 94 plus 34 plus 29 equal to 4 power x. அப்ப இதை என்ன பண்ண ஃபர்ஸ்ட் இந்த பிளஸ் வேல் ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 4 பவர் இந்த பிளஸ் வேல் ஆட் பண்ணும்போது எவ்வளவு வரும் பாருங்க. 34 29 எவ்வளவு 18 22 10 1 432 இதை கழிக்கணும். 94 12 4 போச்சுன்னா 2 இருக்கும் 12 3 வரும் 3 உங்க ஆன்சர் 38. அப்ப அப்படியே கூட்டி அதை கழிங்க. கியூப் நான் ஏகமோட சொன்னதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் டெஸ்ட் 1 கியூப்ல இருந்து ரொம்ப ஒரு 15 கியூப் கண்டிப்பா தெரியும். வேற பார்த்து 1 ஸ்கொயர்ல இருந்து ஒரு 35 ஸ்கொயர் வரையும் படிச்சுக்கோங்க. இந்த இதுல சிம்பிள் பண்ற மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் இப்பவும் எக்ஸாம்ல கேட்டுட்டு தான் இருக்காங்க. சின்ன சின்ன எக்ஸாமும் கேட்கறாங்க. நமக்கு ஒரு சிம்பிளா கேட்கணும் அந்த மாதிரி கேட்கலாம். ஒரு நமக்கு இந்த கொஞ்சம் பெரிய நம்பர் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப அப்படியே பார்க்கணும் இது எதோட கியூப். சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து ஆக்சுவலி எதோட கியூப் பாத்தீங்கன்னா 14ஓட கியூப். எதோட கியூப்னா 6ஓட கியூப். இது 64 எதோட கியூப் 4ஓட கியூப். 720 எதோட கியூப்னா 9ஓட கியூப். ஜஸ்ட் இதோட கியூப் நம்பர் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பா அதை நான் கியூப் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் அந்த வேல்யூ தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சரி, ரைட். அப்படியே வேல்யூ போடுங்க. 14 6 இன்னும் உங்களுக்கு தெரியும் இந்த 4 மேல வந்து எப்படி 9/4 மாதிரி அடிங்க. 2 கடிச்சா 2 வரும், இது 3 வரும். 2 கடிங்க 7 7 3 சார் 21 21 into 9 ஆன்சர் இது வந்து 189. நான் ஏகே கூட சொன்னதா இங்க ரூட் இருக்கு, அங்க ரூட் இல்ல. அப்ப ரெண்டு பக்கம் என்ன பண்ணிடலாம்? ஸ்கொயர் பண்ணிடலாம். வேணா சொல்லிடும் ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆகும். அப்ப நான் என்ன பண்ணா ரூட் ஆஃப் 1 பிளஸ் நான் கொஸ்டின் மார்க் எக்ஸ்னு போட்டுக்கிறேன். 529 அங்கே என்ன பண்ணேன்னா 24 23 சொன்ன பாத்தீங்களா? நான் ஏன் படிக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் ஏன் வந்து உங்க போன கணக்குல ஸ்கொயர்லாம் படிக்க சொன்னேன்னா இந்த மாதிரி இடத்துல நிறைய இடத்துல யூஸ் ஆகும்பா. கண்டிப்பா ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 வரைக்கும் படிங்க. இந்த மாதிரி நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயரும் இந்த ரூட் 2 கேன்சல் ஆகி போயிடும். அப்போ எல்சி எடுக்கலாமா? 529. அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணீங்களா? அப்போ 529 ஒன்னால மல்டிப்ளை பண்ணா 529 தான். பிளஸ் இந்த ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் எவ்வளவு? 576. 23 ஸ்கொயர் எவ்வளவு? 529. இப்போ ரெண்டு பக்கம் அந்த 529 ஆகி போயிடும், கேன்சல் ஆகி. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதை அப்படியே மைனஸ் பண்ணிடலாமா? 576ல இருந்து 529 மைனஸ் பண்ணுங்க. 9% எவ்வளவு? 7. அப்போ இங்கே எவ்வளவு? 6 இருக்கும். 6 47 தான் ஆன்சர். 40 30 क्वेश्चनோட பாருங்க. இதை சின்ன டவுட் ஆகாம இருந்தால் கூட இருக்க நீங்க அதை ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். மீண்டும் அடுத்த எக்ஸாம்ல சந்திப்போம். தேங்க்யூ.